ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ் ரேக்கர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற பாடத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் ஒரு வினாவிடை டைப்பில் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அதை பற்றின ஒரு சின்ன முன்னுரை தான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவை முன்னை காட்டிலும் அதிகமாக சுரண்டுவதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்திய அரசியலை பொருளாதாரத்தை ஒருமுகப்படுத்துவதிலும் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றனர். இவ்வெற்றி தவிர்க்க இயலாத வகையில் தேசிய உணர்வின் வளர்ச்சிக்கும் தேசிய இயக்கம் தோன்றுவதற்கும் இட்டுச் சென்றது. அடுத்து, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய வருடம் 1915. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய வருடம் 1915. அடுத்து, இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் யாருன்னு பார்த்தா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் யாருன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அடுத்து, ஆங்கில அரசு கட்டுப்பாடுகள் அற்ற டேஸ் எனும் கொள்கையை பின்பற்றியது. சுதந்திர வணிகம். ஆங்கில அரசு கட்டுப்பாடுகள் அற்ற டேஸ் எனும் கொள்கையை பின்பற்றியது சுதந்திர வணிகம். அது ஆங்கிலத்தில் லேசி ஃபெரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் இந்தியாவிலிருந்து எங்கே எடுத்து செல்லப்பட்டன? இங்கிலாந்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் இந்தியாவிலிருந்து எங்கே எடுத்து செல்லப்பட்டன? இங்கிலாந்திற்கு. அடுத்து, 1891 முதல் 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம் பத்திரிகையின் ஆசிரியர் யார் குறிப்பிட்டுள்ளார்? நல்லா பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் டைம் பத்திரிகையின் ஆசிரியர் யார் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டால் வில்லியம் டிக்பை. 1891 முதல் 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம் பத்திரிகையின் ஆசிரியர் யார் குறிப்பிட்டுள்ளார்? வில்லியம் டிக்பை. அடுத்து, ஒரிசா பஞ்சம் ஆண்டு 1866. ஒரிசா பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு 1866. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து, மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலகட்டம் 1876 முதல் 1878. மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலகட்டம் 1876 முதல் 1878. ஒரிசா பஞ்சத்தின் போது பின்பற்றப்பட்ட தலைடா கொள்கையை பின்பற்றிய அரச பிரதிநிதி லிட்டன் பிரபு. ஒரிசா பஞ்சத்தின் போது பின்பற்றப்பட்ட தலைடா கொள்கையை பின்பற்றிய அரச பிரதிநிதி யார்? லிட்டன் பிரபு. அடுத்து, அரசாங்க தூண்டுதல் இன்றி மக்கள் புலம்பெயர்ந்து செல்ல காரணமாக இருந்த பஞ்சங்கள் ஏற்பட்ட வருடம் 1833 மற்றும் 1843. அரசாங்க தூண்டுதல் இன்றி மக்கள் புலம்பெயர்ந்து செல்ல காரணமாக இருந்த பஞ்சங்கள் ஏற்பட்ட ஆண்டு 1833 மற்றும் 1843. அடுத்த கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. அடுத்து, இந்துக்களிடையே உயர்நிலை சார்ந்த சமய தத்துவ அறிவினை பெரும் தனியுரிமையை பெற்றிருந்தவர்கள் யாருன்னு பார்த்தா பிராமணர்கள். இந்துக்களிடையே உயர்நிலை சார்ந்த சமய தத்துவ அறிவினை பெரும் தனியுரிமையை பெற்றிருந்தவர்கள் பிராமணர்கள். வித்யாலயங்கள், சதுஸ்பதிகள் என்று அழைக்கப்பட்ட உயர் கல்வி கூடங்களில் கல்வி பயின்றவர்கள் பிராமணர்கள். வித்யாலயங்கள், சதுஸ்பதிகள் என்று அழைக்கப்பட்ட உயர் கல்வி கூடங்களில் கல்வி பயின்றவர்கள் யார்னா பிராமணர்கள். அடுத்து, புனித மொழி என கருதப்பட்ட எந்த மொழியில் பிராமணர்கள் கல்வி கற்றனர்? சமஸ்கிருதம். புனித மொழி என கருதப்பட்ட எந்த மொழியில் பிராமணர்கள் கல்வி கற்றனர்? சமஸ்கிருதம். இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1835. இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1835.
கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக 1834 முதல் 1838 வரை அங்கம் வகித்தவர் டிபி மெக்காலே. இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1835. கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக 1834 முதல் 1838 வரை அங்கம் வகித்தவர் டிபி மெக்காலே. பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1823. பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1823. மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், அதாவது மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்னும் குறிப்புகளை வெளியிட்ட ஆண்டு 1835. மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்னும் குறிப்புகளை வெளியிட்ட ஆண்டு 1835. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே. பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட வருடம் 1857. பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட வருடம் 1857. ஆங்கிலேயர்கள் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை உருவாக்கி அதை எந்த வர்க்கம் என ஏளனப்படுத்தினர்? பாபு வர்க்கம். ஆங்கிலேயர்கள் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை உருவாக்கி அதை எந்த வர்க்கம் என ஏளனப்படுத்தினர்? பாபு வர்க்கம். வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்போர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? லோவாதேவி. வட்டிக்கு பணத்தை கொடுப்பவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? லோவாதேவி. சமூக சமய சீர்திருத்தங்கள். பிரம்ம சமாஜம் வருடம் 1828. அதை ஏற்படுத்தியவர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் 1828 ஏற்படுத்தியவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்து பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம் வருடம் 1867 ஏற்படுத்தியவர் ஆத்மாராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜம் வருடம் 1867 ஏற்படுத்தியவர் ஆத்மாராம் பாண்டுரங். அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கத்தை ஏற்படுத்தியவர் சையத் அகமது கான். அடுத்து எந்த பேரெழுச்சி இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாக கருதப்பட்டது? 1857 ஆண்டு புரட்சி. எந்த பேரெழுச்சி இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாக கருதப்பட்டது? 1857 ஆண்டு புரட்சி. 1857 ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களில் ஆங்கில படைகளால் டெல்லி முற்றுகையிடப்பட்டது குறித்து பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர், பம்பாய் மாகாணத்தோட முன்னாள் ஆளுநர் யாருன்னா எல். பில்ஸ்டன், அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி, 1864 சர் ஜான் லாரன்ஸுக்கு எழுதியதை இங்கே பதிவு செய்வது பொருத்தமுடையதாகும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சில் ஆன பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதில் பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவை மிஞ்சிவிட்டோம் அப்படிங்கிற கூற்றை சொன்னது யாருன்னா எல். பில்ஸ்டன். அவர் யாருக்கு அந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதினார் அப்படின்னா சர் ஜான் லாரன்ஸுக்கு. அடுத்து ஆங்கிலேயர்கள் இனப்பாகுபாடு கொள்கையினை பின்பற்றினர். ஆங்கிலேயர்கள் இனப்பாகுபாடு கொள்கையினை பின்பற்றினர். அரசு உயர் பதவிகளில் இந்தியர்களை பணியமர்த்தாமல் திட்டமிட்டு விலக்கி வைக்கப்பட்டதை மக்கள் இந்திய எதிர்ப்பு கொள்கை நடவடிக்கையாக கருதி இதன் விளைவாக இந்திய உயர் வகுப்பாரிடையே ஏற்பட்ட வெறுப்பு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இந்திய புரட்சிக்கு இட்டுச் சென்றது. அடுத்து குடிமை பணிகள் தேர்வுகள் அறிமுகமான போது வயது வரம்பு 21 நிர்ணயம் செய்யப்பட்டு இருந்தது. பின்பு இந்தியர்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர்கள் தேர்வு எழுத விடாமல் தடுப்பதற்காக வயது வரம்பு 19 குறைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் குடிமை பணிகள் தேர்வு அறிமுகமான போது வயது வரம்பு 21 நிர்ணயம் செய்யப்பட்டு இருந்தது. பின்பு இந்தியர்கள் வெற்றி பெறுவதை தடுப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா வயது வரம்பு 19 குறைக்கப்பட்டது. அடுத்து இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டம் வருடம் பார்த்தா 1870. இந்திய தண்டனை சட்டம் வருடம் 1870. அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் 124A.
அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் 124 ஏ. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1878. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் என்னன்னா 1878. ராஜாராம் மோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகை சம்வாத் கௌமுகி, அது வெளிவந்த வருடம் 1821. ராஜாராம் மோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகை சம்வத் கௌமுகி, வருடம் 1821. பாரசீக மொழி பத்திரிகை ராஜாராம் மோகன் ராயோட பாரசீக மொழி பத்திரிகை என்னன்னா மிராத் உல் அக்பர். ராஜாராம் மோகன் ராயின் பாரசீக மொழி பத்திரிகை மிராத் உல் அக்பர். வங்க மொழி பத்திரிகை நல்லா பார்த்துக்கோங்க, பாரசீக மொழி பத்திரிகை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து தேசிய உணர்வை பேணுவதில் மிக பெரும் தொண்டாற்றிய சில பத்திரிகைகள் பெயர் பார்த்தீங்கன்னா அமிர்த பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி இந்து, சுதேசமித்திரன். இது எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா தேசிய உணர்வை பேணுவதில் மிக பெரும் தொண்டாற்றிய சில பத்திரிகைகளோட பெயர்கள் என்னென்ன? அமிர்த பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி இந்து, சுதேசமித்திரன். அடுத்து ஒரு சின்ன கூற்று தான் பார்க்க போகிறோம். தேசியத்தின் குறிக்கோள் ஆனது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டு எடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என்பது யார் கூற்று? அரவிந்த கோஷ். இவரோட கூற்று தான் என்னன்னா தேசியத்தின் குறிக்கோள் ஆனது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டு எடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என்பது யார் கூற்று? அரவிந்த கோஷ். அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 26, 1852. சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 26, 1852. சென்னை வாசிகள் சங்கம் உருவாக உந்து சக்தியாக திகழ்ந்தவர் கஜுலா லட்சுமி நரசு. சென்னை வாசிகள் சங்கம் உருவாக உந்து சக்தியாக திகழ்ந்தவர் கஜுலா லட்சுமி நரசு. சென்னை வாசிகள் சங்கம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தனது குறைகளை முன்வைத்தது. சென்னை வாசிகள் சங்கம் எங்கு தன்னோட குறைகளை முன்வைத்தது அப்படின்னு பார்த்தா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில். சென்னை வாசிகள் சங்கம் 1852 டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் எதை சுட்டி காட்டியது அப்படின்னா ரைத்துவாரி முறை, ஜமீன்தாரி முறை வேளாண் வர்க்கத்தினரை பெரும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டி காட்டியது. எப்போன்னா சென்னை வாசிகள் சங்கம் 1852 டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் எதை பற்றி சுட்டி காட்டியது அப்படின்னா ரைத்துவாரி முறை மற்றும் ஜமீன்தாரி முறை இவை வேளாண் வர்க்கத்தினரை பெரும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டி காட்டியது தான். அடுத்து இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர். இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார்னா ஹெச்டி செய்மோர். இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் ஹெச்டி செய்மோர். இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதித்த பட்டய சட்டம். இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை தொடர அனுமதித்த பட்டய சட்டம் எந்த வருடம்னா 1853வது பட்டய சட்டம் தான் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை தொடர அனுமதித்தாங்க. மகாஜன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு மே 16, 1884. சென்னை மகாஜன சங்கத்தின் முக்கிய பிரமுகர்கள் எல்ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்தா சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. சென்னை மகாஜன சங்கத்தோட முக்கிய பிரமுகர்கள் யார் யார்னா எல்ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட வருடம் டிசம்பர் 28, 1885. எங்கன்னா பம்பாய். இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட வருடம் டிசம்பர் 28, 1885. எங்கன்னா பம்பாய். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு நடைபெற்ற இடம் பம்பாய். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்
பம்பாய். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்தனர். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு தான் என்ன பண்ணாங்கன்னா சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்தனர். அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஒலித்த ஆண்டு 1877. அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஒலித்த ஆண்டு 1877. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் வருடம் 1878. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் வருடம் 1878. இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் நடைபெற்ற ஆண்டு 1883. இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் நடைபெற்ற ஆண்டு 1883. 1884 சென்னை பிரம்மஞான சபை கூட்டத்திற்கு தலைமையேற்ற பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் ICS அதிகாரி யாருன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். 1884 சென்னை பிரம்மஞான சபை கூட்டத்திற்கு தலைமையேற்ற பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரி ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்க வேண்டும் எனும் கருத்து உருவாக காரணமானவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்க வேண்டும் எனும் கருத்து உருவாக காரணமானவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் WC பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் WC பானர்ஜி. தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்டவர் பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜ்பதி ராய். தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜ்பதி ராய். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கியவர் பாலகங்காதர திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கியவர் பாலகங்காதர திலகர். வங்கப் பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு 1905. வங்கப் பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு 1905. இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்ட் கோப்தார் போன்ற பத்திரிகையின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் குரல் மற்றும் ராஸ்த் கோப்தார் போன்ற பத்திரிகையின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. பெங்காலி எனும் பத்திரிகையின் ஆசிரியர் சுரேந்திரநாத் பானர்ஜி. பெங்காலி எனும் பத்திரிகையின் ஆசிரியர் சுரேந்திரநாத் பானர்ஜி. கேசரி மராட்டா என்னும் பத்திரிகையின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். கேசரி மராட்டா என்னும் பத்திரிகையின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழ் திலகர் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஆண்டு ஜூலை 27, 1897. ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழ் திலகர் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஆண்டு எப்போன்னா ஜூலை 27, 1897. அடுத்து இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. திலகர் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் 1870. திலகர் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் 1870. தாதாபாய் நவ்ரோஜி இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1892. தாதாபாய் நவ்ரோஜி இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1892. அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி லண்டனில் இந்திய சங்கம் உருவாக்கிய ஆண்டு 1865. தாதாபாய் நவ்ரோஜி லண்டனில் இந்திய சங்கம் உருவாக்கிய ஆண்டு 1865. அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கம்பெனி அதாவது ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன்
என்னும் அமைப்புகளை உருவாக்கிய வருடம் 1866. தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கழகம் அதாவது ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் என்னும் அமைப்புகளை உருவாக்கிய வருடம் 1866. தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 3 முறை. தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 3 முறை. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் எனும் புத்தகத்தின் ஆசிரியர். வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் எனும் புத்தகத்தின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் எனும் கோட்பாட்டை முன்வைத்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் எனும் கோட்பாட்டை முன்வைத்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.